ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் எந்த தகுதியும் இல்லாதிருந்தும் அவர் தாழ்மையாய் இருப்பதினால், சாந்தமாய் இருப்பதினால் நாம் அவரிடம் சேருகிறோம். அவரை நோக்கி பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம், விண்ணப்பங்கள் செய்கிறோம், எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம். அவரை அண்டிக் கொள்கிறோம். அவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. அவரே தம்மை தாழ்த்திதான் நம்மை பாதுகாக்கிறார். அவர் கோபம் கொண்டு தம்மை உயர்த்தி அவர் கோபமாய் இருந்தார். யார் அவரிடம் நெருங்க முடியும்? அவரை நோக்கி யாரால் ஜெபிக்க முடியும்? யார் அவரிடம் நெருங்கி போக முடியும்? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை புரிந்து கொள்ளும் ஞானம் கூட நமக்கு கிடையாது. ஏசாயா 32ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியானது கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது. இனி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து எப்படி ஏறி போனாரோ, உயிர்த்தெழுந்து மலையின் மேலிருந்து எப்படி மேகம் எடுத்து கொண்டு போனதோ, அதே போல அவர் திரும்பி வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். 2ஆம் வருகையில் அவர் வரப்போகிறார். அப்படி அவர் வரும் பொழுது அவருடைய வருகையின் அவருடைய வருகைக்கு பின்பாக இந்த உலகத்தை அருமையாக, சமாதானம் உள்ளதாக, இதுவரை கண்டிராத ஒரு சமாதான காலத்தை இந்த பூமி காணப்போகிறது. சமாதான பிரபுவாய் வந்து அவர் அரசாள போகிறார். அவரே வந்து ராஜாதி ராஜாவாக அரசாள போகிறார். உலகெங்கும் தம்முடைய பிள்ளைகளை அதிகாரிகளாகவும் அதிகாரம் வைக்கிற எல்லா ஆளுகைக்குரியவர்களாய் ஆக்கி அவர்களை பயன்படுத்தி தேசம் எங்கும், உலகம் எங்கும், எல்லா தேசங்களிலும் கர்த்தர் பரிசுத்தத்தை நிலைநாட்டுவார். சமாதான உலகம் அப்பொழுது இருக்கும். அவர் நீதியாக அரசாளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நீதியாய் அரசாளுவார். பிரபுக்களும் நீதியாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். ஆளுகைக்குரியவர்கள், அதிகாரம் வகிப்பவர்கள் எல்லோருமே நீதியின்படியே செய்வார்கள். அநியாயமும் அக்கிரமமும் லஞ்சம், ஏமாற்று வேலை போன்ற காரியங்கள் அங்கு இருக்காது. பரிசுத்தமாய் இந்த உலகம் ஆளுகை செய்யப்படும். ஆளுகை செய்கிறவர்கள் எல்லோருமே பரிசுத்தமாய் ஆளுகை செய்வார்கள். நீதியின்படியே அவர்கள் ஆளுகை செய்வார்கள். இப்படிப்பட்ட செய்தியை கேட்பது மிகவும் இன்பமாய் இருக்கும். இந்த காலத்தில் எங்கும், எல்லா தேசங்களிலும் அக்கிரமங்கள், அநியாயங்கள், துரைத்தனங்கள், அதிகாரம், அதாவது திறமை உள்ளவர்கள் எல்லாம் அதிகாரம் வகிப்பது, அதிகாரம் செய்வது, அதாவது திறமை என்று நினைத்து கொண்டு அக்கிரமத்தை செய்கிற மனிதர்களின் கூட்டத்தை பார்க்கிறோம். அக்கிரமம் செய்வதை பெருமையாகவும் அதை தனித்திறமையாகவும் நினைப்பதை பார்க்கிறோம். அது மிகவும் தவறானது. கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் வரப்போகிறார். அந்த பயம் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்தும் அவர் எவ்வளவு பெரியவர். அவரை யாரும், அவர் செய்கையை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் அவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். அப்படி இருந்தும் அவர் இந்த பூமியில் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தாழ்மையாகவும் சாந்தமாகவும் இருக்க வேண்டியது என்ன? அவர் பெரியவர், சகல புகழ்ச்சிக்கும் உரியவர், அவர் எல்லா பெருமைக்கும் உரியவர், அவர் ஒருவரே பெருமைக்கு உரியவர். அப்படி இருக்க சகல ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நினைத்தால் எங்கும் எதையும் செய்யலாம். ஆனாலும் அவர் நம்ம இடத்தில் சொல்வது என்ன? நான் சாந்தமாய் இருக்கிறேன், மன தாழ்மையாய் இருக்கிறேன். அவர் போய் தாழ்மையாய் இருக்கலாமா? ஆனால் அவர் சொல்லுகிறார், அவர் தாழ்மையாய் இருக்கிறார். அவர் தாழ்மையாய் இருப்பதினால்தான் நாம் அப்பா, பிதாவே என்று கூப்பிடவும் அவரை நோக்கி பார்க்கவும் நம்மால் முடிகிறது. அவர் மனம் இறங்காவிட்டால், அவர் தம்மை தாழ்த்தி கொள்ளாவிட்டால் நம்மால் அவரிடம் பேசவோ ஜெபிக்கவோ நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாம் படைக்கப்பட்ட பரிசுத்தமான ஜந்துவாய் இருந்திருந்தால் கூட நமக்கு அந்த தகுதி இல்லை. அப்படி இருக்க நாம் பரிசுத்தமாய் படைக்கப்பட்டிருந்தும் பாவத்தில் விழுந்து விட்டோம். ஆதியிலே மனித குலம் பாவத்தில் விழுந்து விட்டது. அப்படி என்றால் ஒரு துளி கூட நாம் அவரை நோக்கி பார்க்கவும், நாம் ஜெபிக்கவும், அவரோடு பேசவும் எந்த தகுதியும் மற்றவர்கள். நாம் மிகவும்
அற்பமானவர்கள், மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க நாம் எந்த தகுதியும் இல்லாதிருந்தும் அவர் தாழ்மையாய் இருப்பதினால், சாந்தமாய் இருப்பதினால் நாம் அவரிடம் சேருகிறோம். அவரை நோக்கி பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம், விண்ணப்பங்கள் செய்கிறோம், எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம். அவரை அண்டிக் கொள்கிறோம். அவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. அவரே தம்மை தாழ்த்தி தான் நம்மை பாதுகாக்கிறார். அவர் கோபம் கொண்டு தம்மை உயர்த்தி அவர் கோபமாய் இருந்தார். யார் அவரிடம் நெருங்க முடியும்? அவரை நோக்கி யாரால் ஜெபிக்க முடியும்? யார் அவரிடம் நெருங்கி போக முடியும்? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை புரிந்து கொள்ளும் ஞானம் கூட நமக்கு கிடையாது. கர்த்தரை முழுமையாய் புரிந்து கொண்டவர்கள் ஒருவரும் இல்லை. துளியளவு, நம்முடைய தகுதிக்கேற்ற அளவு. கர்த்தரை நாம் புரிந்து கொள்ளும் அளவு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கடல் இருக்கிறது. அந்த கடலின் அருகே நாம் நிற்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நாம் மிகவும் தாகமாய் இருக்கிறோம். கடல் பக்கத்தில் இருக்கிறது, ஆனால் நமக்கு தாகம் இருக்கிறது. கடலில் அந்த இடத்தில் உப்பில்லாத நல்ல நீர் வந்து, ஆறுகள் வந்து சேரும் இடத்தில் நல்ல நீர் கிடைக்கும், கடலா இருந்தாலும். அந்த இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம், தாகமா இருக்கிறது. அப்படி இருக்க நாம் என்ன செய்வோம்? ஓடி போய் அந்த தண்ணியை அள்ளி குடிப்போம் அல்லவா? இல்லை, இந்த கடல் தண்ணீர் மிகவும் பெரியதா இருக்கிறது, இவ்வளவு தண்ணீரையும் என்னால் குடிக்க முடியாது என்று தாகத்தோட இருந்தால் நம்முடைய உயிருக்கு தான் ஆபத்து. அப்படி யாராவது செய்தால் நாம் அவர்களை பார்த்து என்ன சொல்வோம்? சரியான முட்டாளா இருக்கிறேயே, எல்லாவற்றையும் உன்னை யார் குடிக்க சொன்னாலும் எல்லாவற்றையும் குடிக்க வேண்டாம், உனக்கு தேவையானது உன் தாகம் தனியே குடிக்கலாம் அல்லவா என்று நாம் சொல்லுவோம். அதே போலதான் கர்த்தரை முழுமையாய் அறிந்து கொள்ளவோ, வேத வசனங்களை முழுமையாய் புரிந்து கொள்ளவோ யாராலும் முடியாது. ஆனால் நம் வாஞ்சைப்படி, நம் பலனுக்கேற்றபடி, நம்முடைய தேவைக்கேற்றபடி நாம் தெரிந்து கொள்ளலாமே. கர்த்தரை தெரிந்து கொள்ளலாம், வேத வசனங்களை புரிந்து கொள்ளலாம். அவரின் சுபாவங்களை தான் வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதன் மூலம் கர்த்தரின் சுபாவம் என்ன? அவர் பரலோகத்தை ஆளுகை செய்கிறவர். நாம் அங்கு போக வேண்டும் என்றால் பரலோக சட்ட திட்டங்கள் என்ன? கர்த்தருக்கு பிரியமானதுதான் பரலோக சட்ட திட்டங்கள். கர்த்தருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது என்பதை சொல்லி தரும் கடிதம் தான் வேத புத்தகம். அப்படிப்பட்ட வேத புத்தகம் நமக்கு கிடைக்கும் போது அதை நாம் படித்து கர்த்தரின் இருதயத்தை அறிந்து கொண்டு அதன் மூலம் நம் பரிசுத்த பாதையில் நடக்கவும் நீதியை கற்றுக்கொள்ளவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நாம் முயற்சி செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கூட வந்து, ஏனென்றால் நம்முடைய பலன் போதாது, நாம் சோர்ந்து போவோம். பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை ஆளுகை செய்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார் பரிசுத்த பாதையில். நாம் மன வாஞ்சையா இருந்தால் மட்டும் போதுமானது. வேறு எந்த உடல் பலனோ மன பலனோ எதுவும் தேவையில்லை. எல்லாவற்றையும் ஆவியானவர் பார்த்து கொள்வார். மனதில் விருப்பம் இருந்தால் நிச்சயம் கிடைக்கும். நாம் விரும்பாவிட்டால் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. முதலில் ஆசீர்வாதத்தை வேண்டும் என்று வாஞ்சையா இருக்க கற்றுக்கொள்வோம். அதன் மேல் பசிதாகம் உடையவர்களாக கர்த்தரின் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். அதன் ஆழங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கே பிரியமானபடி நான் வாழ வேண்டும். எது சரி எது தவறு என்று நான் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு அவசியம். அந்த விருப்பம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து நம்மை ஆளுகை செய்து நம்மை வழி நடத்துவார். 1000 வருட அரசாட்சி எப்படி நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாதி ராஜாவாய் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து ஆளுகை செய்வார். அப்படி அவர் ஆளுகை செய்யும் போது அவருடைய சீஷர்களாய் இந்த பூமியில் உண்மையாய் உத்தமமாய் அவரை நேசித்து வாழ்ந்த பரிசுத்தமாய் வாழ்ந்த ஜனங்களும் கர்த்தரோடு கூட 2ஆம் வருகையில் கூட வருவார்கள். அவர்கள் தான் இந்த பூமியை அதிகாரம் செய்ய போகிறவர்கள். எருசலேமில் ராஜாதி ராஜாவாக உலகத்தையே ஆளும் அதிபதியாக ஆண்டவர் இருப்பார். அவருக்கு கீழ் ஒவ்வொரு தேசங்களையும் ஒவ்வொரு மாநிலங்களையும் ஆளுகை செய்கிற ராஜாக்கள் தேவை, மந்திரிமார்கள் தேவை, கலெக்டர்கள் தேவை, இப்படி அநேகம் அதிகாரிகள் தேவைப்படுகிறார்கள். அந்தந்த நிலைக்கு ஏற்ற தகுதியுடையவர்களை கர்த்தரை நியமிப்பார். கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் நீதியின்படி தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கர்த்தருடைய கட்டளைகளின்படி, இதே இந்த வேத புத்தகம் தான் நம்மை ஆளுகை செய்ய போகிறது. இதுதான் நமக்கு சட்டமாகவே இருக்க போகிறது. அப்படி இந்த வேத வசனங்களின்படி கர்த்தருடைய நீதியின்படி நம்மை வாழ வைப்பார். எல்லோரும் அரசாளுவார்கள். ஜனங்கள்
பாவத்தை விட்டு மனம் திரும்புவார்கள். ஏனென்றால் பூமியில் ஒரு ஆவி கூட, பொல்லாத ஆவிகள், இருளின் கிரியைகள் எதுவுமே இருக்காது. அந்த 1000 வருட அரசாட்சியில் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். பொல்லாத ஆவிகளின் அரண்கள் அழிக்கப்பட்டு போகும். பொல்லாத ஆவிகள் கட்டப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்படும். பூமியில் மனிதர்கள் மட்டும் வாழ்கிற காலம். மனிதர்கள், நமது ஆண்டவர், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், தேவதூதர்கள், இவர்கள் தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு ஆட்சியின் காலம், பொற்காலம் 1000 வருடம் இந்த பூமியில் நடக்க போகிறது. அந்த 1000 வருடத்திற்கு பின்புதான் இந்த பூமியை அழித்து கர்த்தர் புதிய வானம், புதிய பூமியை சிருஷ்டிப்பார். அதற்கு முன்பாக இந்த 1000 வருடம் நடக்கும். இந்த 1000 வருட அரசாட்சியில் இன்னும் என்னென்ன நடக்கும்? ஆச்சரியமான சம்பவங்கள் அநேகம் உண்டு. கேட்பதற்கே மிகவும் சந்தோஷமா இருக்கும். அந்த 1000 வருட அரசாட்சி என்பது மிக 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 அழகானது. அழகான ஒரு பூமியை பார்க்க முடியும். அப்படி என்றால் பார்ப்பதற்கு மட்டுமல்ல, நம் இருதயத்திற்கும் மிக அழகாக இருக்கும். பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். இது எப்படிப்பட்ட அருமையான வார்த்தை! காற்றுக்கு ஒதுக்காகவும், அதிகமாய் காற்றடிக்கும் போது நம் வெளியில் இருந்தால் நடந்து போக முடியாது. அது மிகவும் பயங்கரமான காற்று இருந்தால் நாம் என்ன செய்வோம்? ஏதாவது கட்டிடங்களின் மறைவில், மரங்களின் மறைவில், அது கூட ஆபத்துதான். கட்டிடங்களின் மறைவில் ஒதுங்கி கொள்ளலாம் என்று தோன்றும். காற்று மழை அடிக்கும் போது நாம் அப்படி நினைப்போம் அல்லவா? அது போல காற்றுக்கு மறைவான இடமாய் ஆண்டவர் இருக்கிறார். அப்படி ஒரு மறைவிடம் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது போல பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும், பெருவெள்ளம் வருகிறது, நம்மால் தப்பிக்க முடியவில்லை என்ற நிலை இருக்கும் பொழுது திடீரென்று ஏதோ ஒரு இடம் தெரிகிறது, அங்கு போய் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஒரு புகலிடம் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது போல கர்த்தர் இருப்பாராம். அதாவது இந்த வார்த்தைகளின் பொருள் என்ன என்றால், 6000 வருடங்களாக இந்த பூமியில் துன்ப துயரங்கள் நேர்ந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் பொல்லாத ஆவிகளின் கொடுமையினால் அனுபவித்து வாழ்ந்து வாழ்ந்து மரித்து வருகிறார்கள். 6000 வருடங்களாக இது நடந்து கொண்டிருக்கிறது. 6000 வருடம் இப்பொழுது முடியும் நேரம். கடைசியாக ஒரு 45 ஆண்டுகள் இருக்கிறது 6000 வருடம் முடிவதற்கு. இப்படிப்பட்ட ஒரு சுமார் ஒரு 45 ஆண்டுகள் தான் இருக்கிறது. இந்த கால பகுதியில் இத்தனை காலம் பொல்லாத ஆவியின் ஆளுகை நடந்து கொண்டிருப்பதினால் ஜனங்களின் மனித இருதயம் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறது. பாட அனுபவித்து ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு தலைமுறையும் பாட அனுபவித்து அனுபவித்து தங்கள் வாழ்நாளை முடித்து போகிறார்கள். இப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை என்பது இந்த பூமிக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும். மனதளவிலும் ஒரு பெரிய வெளிச்சம், உண்மையான வெளிப்படையான வெளிச்சமும் இருக்கும். மனதளவிலும் நம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மனித இனத்திற்கே ஒரு வெளிப்படையான ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். என்னவென்றால், கர்த்தர் வந்து நீதியாய் நியாயந்திருப்பார், நீதியாய் இந்த பூமியை அரசாளுகை செய்வார். அவர் வந்த பின்பு இந்த தீமை, இத்தனை 6000 வருடங்களாக இருந்த தீமை எல்லாம் ஒழிந்து போகும். நீதியும் நியாயமும் நிலைத்திருக்கக்கூடிய காலம் அது. அவர் வந்து இந்த நீதிக்காக ஏங்கி இருந்த மனிதர்களின் இருதயம் அவ்வளவு சந்தோஷப்படும். அவர் வந்து விட்டார், அவர் நம்மை அரவணைத்து விட்டார், போதும், இனி நமக்கு துன்பம் இல்லை, இனி கவலை இல்லை, இனி கண்ணீர் இல்லை என்று எல்லோரும், கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவரும், இன்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிறோம். அவரை நோக்கி ஏங்கி இருக்கிறோம். கர்த்தாவே, எப்பொழுது வருவீர், எங்கள் துன்பங்கள் எப்பொழுது முடியும் என்று தவித்திருக்கிறோம். இந்த நிலையில் அவர் வந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? மிகவும் சந்தோஷமா இருக்கும். அதை சொல்ல முடியுமா? எல்லா துன்பங்களும் அற்று போயிற்று, எல்லா வேதனைகளும் போயிற்று, எல்லா துயரங்களும் மாறி போயிற்று, அந்த வார்த்தைகள் எல்லாம் மறந்தே போயிற்று. எனக்கு துன்பம், வேதனை, கவலை, இந்த வார்த்தைகளின் பொருள் என்ன என்று புரியாது நமக்கு. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை சந்தோஷமாய் வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலம் வருகிறது என்றால் நாம் எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். அப்படிப்பட்ட நாட்களை நமக்கு தருவதற்காகவே நமது ஆண்டவர் வருகிறார். அவர் நம் தகப்பன் அல்லவா? நம்மை அதிகமாய் நேசிக்கிற உண்மையான நல்ல தகப்பன் அல்லவா? அவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நாட்களை நம் கண்களில் காட்டுவார், நம்மை வாழ வைப்பார். 1 வருடமா, 6 மாதமா,
அல்லது 10 வருடமா? இல்லை, 1000 வருடங்கள் நமக்கு மரணம் கிடையாது. இப்பொழுது வாழ்கிற நமக்கு மரணம் கிடையாது. எடுத்துக்கொள்ளப்படுவோம் அல்லது இரத்த சாட்சியை மறித்தாலும் கர்த்தருடன் திரும்பி வருகிற யாருக்கும் மரணம் கிடையாது. அப்படி என்றால் மரணத்தை ஜெயித்து 1000 வருடம் சமாதானமாய் இந்த பூமியை அனுபவித்து பார்த்து வாழ்ந்து அதன் பின்பு புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும் பொழுது அதில் மிகப்பெரிய ஸ்தானாதிபதிகளாக நாம் நியமிக்கப்படுவோம். எப்படி இருக்கிறது? இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு காத்திருக்க இவ்வுலகத்தில் வாழ்கிற கொஞ்ச நாட்கள் கொஞ்சம் கடினமாய் இருந்தாலும் துன்பமாய் இருந்தாலும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு வாழ்வது நல்லது, புத்திசாலித்தனம் அல்லவா? கடினமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், துயரமா, வேதனையா, கவலையா, தொல்லைகளா, கொடுமையா, எது இருந்தாலும் கொஞ்ச நாள் தானே, பொறுத்து கொள்வோம். மிகப்பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அது நமக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக. எத்தனை துன்பம் வந்தாலும் நாம் நீதி தவறக்கூடாது. அதுதான் முக்கியம். எத்தனை துன்பம் வந்த உடனே நன்றாக இருக்கும்போது நான் நீதிமானா இருப்பேன், துன்பம் வந்தால் உடனே போய் பேசுவது, தவறு செய்வது, இப்படி இருக்கக்கூடாது. எத்தனை துன்பம் வந்தாலும் நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும். அதை விட்டு விலகக்கூடாது. நம் நீதி தவறாமல் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம் கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லவே முடியும். அப்படி இருக்க நம் மனசாட்சியை நம்மை குற்றப்படுத்தினால் நாம் எப்படி பரலோகம் போக முடியும்? அப்படி இருக்கக்கூடாது. அதனால் எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதி தவறக்கூடாது. நிரந்தரமாக நீதிமானாய் வாழ வேண்டும். சிறிதளவும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருக்க வேண்டும். விடாய்த்த பூமிக்கு கண்மலையின் நிழலாய் இருக்கிறார். அதாவது மிகவும் வறண்டு போன ஒரு பூமி இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் ஒரு கண்மலையின் நிழல் வந்தால் குளிர்ச்சியா இருக்கும், அந்த வறட்சி போய்விடும் அல்லவா? அது போல கண்மலை என்றாலே ஆண்டவரை தான் குறிக்கும் வேதாகமத்தில் ஞானார்த்தமாய் சொல்லும் பொழுது. அப்படி என்றால் அவர் நமக்கு கண்மலையாயிருந்து நம்மை பாதுகாப்பார். ஏன் இந்த கண்மலை என்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம் என்றால், ஒரு தேசத்தையே ஒரு கண்மலை காப்பாற்றும். கண்மலை என்றால், மலை என்றால் மண் நிறைந்ததையும் மலை உயரமாய் இருப்பதை மலை என்று சொல்வார்கள். கண்மலை என்றால் கற்களால் ஆன மலை. கற்களால் ஆன மலை, மிக உயரமான மலைகள் ஒரு தேசத்தில் ஒரு பகுதியில் இருந்தால் அந்த பகுதியில் இருந்து எதிரிகள் வர முடியாது. அந்த தேசத்தையே, ஒரு ஊரையே, ஒரு தேசத்தையே, மிகப்பெரிய பட்டணங்களையே அது பாதுகாக்கும். அவ்வளவு பெரிய மலையில் ஏறி அவர்கள் வந்து தாக்க வர முடியாது. அவர்கள் அங்கு ஏறி வருவதற்குள் கீழே இருக்கிற ஜனங்கள் பார்த்து விடுவார்கள். மலை உச்சியில் ஒரே ஒரு ஆள் இருந்தால் போதும், எந்த நாட்டு எதிரி வந்தாலும் நமக்கு இங்கே கீழே இருக்கிறவர்களுக்கு சொல்லி விடுவார்கள். அதனால் கண்மலை என்பது அந்த காலத்தில் ரேடார் போன்ற தொழில்நுட்பங்கள் எல்லாம் இல்லாத காலத்தில் கண்மலை என்பது ஒரு தேசத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. இப்பொழுதும் கூட அது பாதுகாப்பு தான். அப்படிப்பட்ட பாதுகாப்பாய் கர்த்தர் இருக்கிறார். ஒரு தேசத்திற்கு கண்மலை எவ்வளவு பாதுகாப்போ அது போல கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்களாய் இராது. அப்படி என்றால் இதில் 2 பொருள் உண்டு. அதாவது காண்கிறவர்களின் கண்கள் மங்களாய் இராது என்றால் கண் பார்வை குறைவுள்ளவர்கள் இருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய வல்லமையினால் குணமாக்கப்பட்டு பரிசுத்தமாய் இருப்பார்கள். அவர்கள் முழு பலனோடு நன்றாக பார்க்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். பார்வையற்றவர்கள், பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள், மனதில் இருக்கிற மந்த நிலை. காண்கிறவர்கள் நன்றாக பார்ப்பார்கள். அப்படி என்றால் இன்று நாம் பல காரியங்களை தெரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்துவதில்லை. தினந்தோறும் வேதம் வாசிக்க வேண்டும் என்று ஊழியர்கள் எத்தனையோ பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை கேட்போம், ஆனால் நாம் செயல்படுத்த மாட்டோம். காரணம் என்ன? உணர்வற்ற நிலை. இதுதான் பார்வை குறைபாடு உள்ள நிலை என்று பொருள். உணர்வில் அறிவில்லாது இருப்பது, உணர்வடையாமல் இருப்பது. இப்படிப்பட்ட நிலையும் 1000 வருட அரசாட்சியில் இருக்காது. கர்த்தர் வருகிற நாளில் இப்படிப்பட்ட நிலையும் இருக்காது. அதாவது மனதளவிலும் உணர்வுடையவர்களாய், சரீரத்தின்படியும் பார்வை தெளிவுள்ளவர்களாய் எல்லோருமே இருப்பார்கள். கேட்கிறவர்களின் காது நன்றாக கேட்கும், கவனமாய் கேட்பார்கள். அவர்கள் கவனித்து கேட்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்பது வேறு, கவனித்து கேட்பது வேறு. கேட்பது என்றால் ஏதோ செவியில் யாரோ சொல்லுகிறார்கள் கேட்டு அப்படியே விட்டு விடுவது. கவனித்து கேட்பது என்பது நம்முடைய மனதிற்கு ஏற்றுக்கொண்டு, நமக்கென்று அதை ஏற்றுக்கொண்டு, அதை பொறுப்புடன் அதை கவனித்து அதை என்ன செய்யலாம் என்று யோசிப்பது. இதுதான் கவனித்து கேட்பது. அவர்கள் காதுகள் கவனித்து கேட்கும். 2 பொருள்கள். நன்றாக அவர்கள்
காது கேளாதவர்களாய் யாரும் இருக்க மாட்டார்கள், நன்றாக எல்லோருக்கும் காது கேட்கும். அதாவது மாற்றுத்திறனாளியே இருக்க மாட்டார்கள் என்று பொருள். இன்னொரு பொருள், மனதளவில் அவர்கள் உணர்வுடையவர்களாக கவனித்து கேட்கும், கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய வழிநடத்துதலையும் கவனித்து கேட்கிற மனிதர்களாய் இருப்பார்கள். ஏனோ தானோ என்று இல்லை. இதை சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வகுப்பறைக்கு செல்லலாம். வகுப்பறையில் சிறு பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது, ஒரு 10 வயது பிள்ளைகள் பாடம் நடத்தும் பொழுது, சில பிள்ளைகளை பாடம் நடத்தும் போது அந்த பிள்ளைகள் கவனித்து கேட்பார்கள். சில பிள்ளைகள் கவனமே இருக்காது. எத்தனை முறை சொன்னாலும் அதில் அவர்கள் கவனிக்க மாட்டார்கள். இப்படிதான். அதே போல உணர்வற்றவர்களாய், கவனிக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள். படிக்க பிடிக்காது, அதனால அவர்கள் கவனிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் 1000 வருட அரசாட்சியில் இருக்க மாட்டார்கள். எல்லோருடைய இருதயமும் கவனித்து இருக்கும், கர்த்தருக்கு செவி கொடுக்கிற ஜனங்களாய் இருப்பார்கள். மந்த நிலை இருக்காது, நிர்விசாரம் இருக்காது. பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும், பதட்டப்பட மாட்டார்கள். பதற்றப்படுகிற ஜனங்கள் தவறு செய்து விடுவார்கள், பதறக்கூடாது என்று சொல்வார்கள். அது போல பதற்றப்படுகிறவர்கள் இருதயம், அறிவில்லாததினால்தான் பதட்டம் வரும். அறிவிருந்தால் பதட்டம் வராது. கர்த்தர் அறிவை கொடுப்பார், அதனால் பதட்டப்படுகிறவர்கள் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் தெளிவாய் நடந்து கொள்வார்கள். தெற்றுவாயருடைய நாவு தடையின்றி பேசும். திக்கி திக்கி திணறி பேசுகிற ஒரு குறைபாடு உள்ள ஜனங்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் ஒரு சிலர் எங்காவது இருப்பார்கள். அவர்கள் வாய் கூட தெளிவாய் பேசுமாம். அப்படிப்பட்ட குறைபாடே இருக்காது. வேதாகமத்தில் மோசேயாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு குறைபாடு இருந்ததாக ஆரம்ப கால அவர் ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது அவரே சொல்லுகிறார் கர்த்தரிடத்தில், நான் திக்குவாய் மந்தனாவு என்று சொல்லுகிறார். ஆனால் அதன் பின்பு வேதத்தில் எங்குமே அவர் திக்கியதாகவோ திணறியதாகவோ சொல்லவே இல்லை. ஒருவேளை கர்த்தர் அவரை குணப்படுத்தி இருப்பார் என்று தோன்றுகிறது. அப்படி இருக்க இந்த 1000 வருட அரசாட்சியிலும் அப்படிதான் நடக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் அவர் இருந்திருக்கும் போது 40 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்திருக்கிறார். 2 முறை அது போல கர்த்தரை பார்த்த பின்பு நம்ம இடத்தில் குறைகள் இருக்காது, சரீரம் குணமாகிவிடும். மோசேயா திக்குவாய் எல்லாம் இருந்திருக்காது, அவர் உடனே குணமாகி இருப்பார். மூடன் இனி தயாளன் என்று சொல்லப்பட மாட்டான், லோபி இனி உதாரன் என்று சொல்லப்பட மாட்டான். முட்டாளாய் இருக்கிறவன், அவனை ஒருவன் முட்டாள்தனமாக எதை எடுத்தாலும் வாரி இறைக்கிறான், பணத்தை எடுத்து எல்லோருக்கும் கொடுக்கிறான் என்றால் அவன் முட்டாள்தனமாக அவன் செய்வான். அறிவில்லாமல் செய்கிறான் என்றால் அதை பார்த்து எல்லோரும், ஆகா இவன் மிகப்பெரிய தயாளன், அதாவது பெருந்தன்மையாக இவன் எல்லாருக்கும் கொடுக்கிறான் என்று மாட்டார்களாம். அப்படி என்றால் அவன் முட்டாள்கள் யாரும் அங்கு இருக்க மாட்டார்கள் என்று பொருள். அதே போல லோபி என்றால் வில்லன் என்று பொருள். எதிர்க்கிறவன், தீயவன், வில்லத்தனம் பண்ணுகிறவன், அவனை தான் தமிழில் லோபி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் அவர்களும் இருக்க மாட்டார்கள். அதாவது பொல்லாப்பு செய்கிற மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். முட்டாள்களுக்கும் அங்கு வேலை இல்லை. எல்லாரும் ஞானம் உள்ளவர்களா இருப்பார்கள். முட்டாள்தனத்திற்கும் துன்மார்க்கத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. முட்டாள்கள் தான் துன்மார்க்கமாய் நடப்பார்கள், கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்பார்கள். ஞானம் வந்துவிட்டால் கர்த்தருக்கு யாருமே மீறி நடக்க மாட்டார்கள், கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுப்பார்கள். அந்த முட்டாள்தனம் தான் அவர்களை பாவம் செய்ய வைக்கிறது. எல்லா முட்டாள்களும் பாவம் செய்வார்கள். பரிசுத்தவான்கள் என்பவர்கள் ஞானம் உள்ளவர்கள், கர்த்தரின் வல்லமையை அறிந்தவர்கள், கர்த்தருடைய கிருபையை அறிந்தவர்கள், கர்த்தருடைய அன்பை புரிந்தவர்கள் யாரும் பாவம் செய்ய மாட்டார்கள். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட முட்டாள்களுக்கும் வில்லத்தனம் பண்ணுகிற அக்கிரமக்காரர்களுக்கும் 1000 வருட அரசாட்சியில் இடமில்லை. பரிசுத்தவான்களும் ஞானம் உள்ளவர்களுமே இருப்பார்கள். ஏன் அப்படி என்றால், மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான். ஒரு மூடன் இருக்கிறான் அப்படி என்றால் முட்டாள் என்று பொருள். முட்டாள் வாய் திறந்து பேசினால் எதை பேசுவான்? அவனுடைய வாயிலிருந்து முட்டாள்தனம் தான் வெளிப்படும். ஞானமுள்ள வார்த்தைகள் வரப்போகிறது இல்லை. இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வாயில் வரும். துன்மார்க்கனுடைய வாயில் துன்மார்க்கம் தான் வரும். அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும், அநியாயமாய் செய்வான், அக்கிரமம் செய்வான், நீதி எது நியாயம் எது என்று யோசிக்காமல் அப்படிப்பட்ட, அதாவது சுயநலம், பெருமை போன்ற பாவ எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பான். அவன்தான் முட்டாள். அவன் மாயம் பண்ணி, கர்த்தருக்கு விரோதமாய் பேசி மாயம் பண்ணுவானாம். மாயம் பண்ணுவது என்றால், அதாவது மறைத்து ஒழித்து, அதை மாயம் பண்ணுவது என்றால் கர்த்தருக்கு விரோதமான செயல்கள். மாய மந்திரங்கள் பண்ணுவதும் ஒரு பொருள்தான். இன்னொன்று,
மாய்மால பேச்சுன்னு என்று சொல்வார்கள் அல்ல, மாய்மால பேச்சு என்று சொல்வார்கள். அதாவது சாமர்த்திய பேச்சு என்று நாம் இப்பொழுது சொல்லுகிறோம். சாமர்த்தியமாய் பேசுவது எப்படி என்றால், ஒரு ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் அவருக்கு பிரியமாய் பேசுவது, இன்னொருவர் அவருடைய எதிரி வந்தால் அவருக்கு பிரியமாய் பேசுவது, இருவரிடத்திலும் நல்ல பெயர் எடுத்துக்கொள்வது, இதுதான் சாமர்த்திய பேச்சு. இதற்கு பெயர்தான் அநியாயம், அக்கிரமம் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பேசி பசியுள்ள ஆத்துமாவுக்கு ஆகாரம் கொடாமலும் பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையாக வைத்து தாகம் உள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான். பசியோடு இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்க மனம் வராது, தாகமா இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கவும் மனம் வராது. இப்படிப்பட்டவர்களே துன்மார்க்கர், அநியாயக்காரர் என்று வேதம் சொல்கிறது. லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவைகள். லோபி என்றால் வில்லன்கள், அதாவது எப்பொழுதும் தீமையை நினைக்கிறவர்கள், நன்மைக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள். இப்படிப்பட்டவர்களுடைய எத்தனங்கள் என்றால் முயற்சிகள் என்று பொருள். அப்படி அவர்கள் செய்கிற முயற்சிகளும் பொல்லாதவைகள். அவைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது, நன்மையானவைகள் அல்ல, பொல்லாதவைகள். எப்பொழுதும் பொல்லாத காரியங்களை நினைப்பது, பொல்லாததை செய்வது, அவர்களுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கும். அவர்களுக்கு பெயர் வில்லன் என்று சொல்லுகிறது வேதம். லோபி என்ற வார்த்தை. ஏழைகள். ஏழைகள் என்றால் பணம் காரியத்தில் மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் ஏழைகள், எளியவர்கள். அவர்கள் நியாயமாய் பேசும் பொழுது, நியாயத்தை அவர்கள் பேசும்போது இவர்கள் வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்துவார்கள். அவன் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான். கள்ள வார்த்தைகள் என்றால் பொய் பித்தலாட்டமான வார்த்தைகள், பிறரை கெடுக்கும் எண்ணத்தோடு பேசுகிற வார்த்தைகள், பிறரை துன்பப்படுத்தும்படி பேசுகிற வார்த்தைகள், திட்டமிட்டு பேசுவார்கள். மிகவும் எப்பொழுதும் பிறரை கெடுக்கும் எண்ணத்தோடு, பிறருக்கு தீமை செய்யும் எண்ணத்தோடு இருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட செயல்படுகிறவர்கள் அந்த 1000 வருட அரசாட்சியில் இருக்க மாட்டார்கள். ஏழைகள் நியாயமாய் பேசும் பொழுது அவர்களோ கள்ள வார்த்தைகளினாலே எளியவர்களை கெடுக்கும்படி யோசனை பண்ணுகிறார்கள். எளியவர்கள் என்றால் பிறர் உதவியை எதிர்பார்த்து இருக்கிறவர்கள். நமக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய மாட்டார்களா? அது பண உதவி மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் பிறர் உதவியை நாடி இருக்கிறவர்கள், மனதில் தாழ்மை உடையவர்கள், எளியவர்களா இருப்பவர்கள், மனதில் எளிமை. அதாவது மத்திய 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, கர்த்தர் திருவாய் மலர்ந்து முதல் சொன்ன வார்த்தை, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட எளியவர்கள், மனதில் எளிமையோடு இருக்கிறவர்கள், தீவினை செய்யாதவர்கள், பிறரை துன்பப்படுத்தாதவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், குறைவுபட்டாலும், தங்களுக்கென்று ஒரு குறைவுபட்டாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு இவர்கள் தீவினை செய்ய நினைக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்க்கிறவர்கள் நிச்சயம் பொல்லாதவனின் பிடியில் இருக்கிறவர்களே. இதுவும் ஒரு அடையாளம். இப்படிப்பட்டவர்கள் 1000 வருட அரசாட்சியில் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.